ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். என் அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் கொடுத்த இந்த புதிய நாளில் ஒரு இறை வார்த்தையை நாம் தியானிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாமல் இருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். என் அருமையானவர்களே, ஆண்டவராகிய தேவன் சாலமோன் ஞானி வழியாக நம்மோடு பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? எறும்புகளிடம் போய் அதனிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள். எறும்புகள் நாம் எல்லாரும் பார்த்திருக்கிறோம், மிகவும் சுறுசுறுப்பானவை, மிகவும் சிறிய படைப்பு, கடவுளுடைய படைப்புகளில் ஒன்று. ஆனால் அவை மிகவும் சுறுசுறுப்பாக கூட்டம் கூட்டமாக கூடி உழைக்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, மிக மிக சிறியவைகளாக இருந்தும் மிக ஞானம் உள்ளவைகள் என்று சொல்லி எறும்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, கூட்டு முயற்சியோடு ஒற்றுமையாக உழைக்கக்கூடிய ஒரு எறும்பு, இந்த எறும்பினிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நம்மை இன்றைக்கு அழைக்கிறார். ஒற்றுமையாக நாம் இருக்க வேண்டும். எறும்புகள் செல்லுகிறதை பார்க்கும் பொழுது அவை நேர்கோட்டில் செல்லுகிறதை பார்க்கலாம். ஒரு ஒழுங்கும் கிரமம் காணப்படும். அவரிடத்திலே ஒரு கடின உழைப்பு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு கூட்டு முயற்சி இருக்கிறதை பார்க்க முடியும். ஒரு தகவலை வெகு சீக்கிரத்திலே அது பரிமாற்றுகிறதை நாம் காண முடியும். எனக்கு அருமையானவர்களே, அது கோடை காலத்திற்காக சேமித்து வைக்கக்கூடிய ஒரு தன்மை உடையதாக இருக்கிறது. ஆக எனக்கு அருமையானவர்களே, கவனச்சிதைவுகள் இருந்தாலும் கூட அவற்றை பெரிதாக எண்ணாமல் தன்னுடைய முயற்சியை, தன்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த எறும்புகள் எல்லாம் முயலுவதை நாம் கண்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, எறும்பை போல நாம் சேமிக்கிறவர்களாக, எறும்பை போல ஞானம் உள்ளவர்களாக, எறும்பை போல கடின உழைப்பு மேற்கொள்ளுகிறவர்களாக, எறும்பை போல இதோ தன்னுடைய தகவல்களை அநேகருக்கு பரிமாற்றுகிறவர்களாக, நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் சந்தோஷத்தை அநேகருக்கு இதோ பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக எறும்பினிடத்திலே அந்த ஞானத்தை கற்றுக்கொள்வோமா? ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த அந்த புதிய நாளுக்காக நன்றி. எறும்பினிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீரே அப்பா. எறும்புகளை போல சேமிக்கிறவர்களாக, எறும்புகளை போல கவனச்சிதைவுகளை இதோ சிதறல்களை மேற்கொள்ளுகிறவர்களாக நாங்கள் இருக்க கிருபை தாரும். சேமிக்கிற பிள்ளைகளாக, ரட்சிப்பின் சந்தோஷத்தை அநேகருக்கு சொல்லுகிறவர்களாக எங்களை மாற்றும். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.